இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் போட்டியிலேயே முரட்டு சம்பவம் செய்த இந்திய அணி பல வருட அனுபவத்தை ஒரே மேட்சில் வெளிப்படுத்தி இங்கிலாந்து அணியை சுக்கு நூறாக உடைத்து எறிந்த இந்தியா. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக இன்று T20 போட்டிகள் தொடங்க இருக்கிறது. இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் முதலில் 5 T20 போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. இதில் இன்று கொல்கத்தாவில் வைத்து தொடங்க இருக்கும் இந்த T20 போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தோல்விகளை சந்தித்திருந்தது. மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பையும் இந்திய அணி இழந்துவிட்டது. எனவே இந்திய அணி மீது இந்திய ரசிகர்கள் பலரும் கடும் கோபத்தில் இருந்து வருகின்றனர். இதனால் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரையாவது வெற்றியோடு இந்திய அணி தொடங்கி இந்திய ரசிகர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அதை மனதில் வைத்துதான் இன்று தொடங்கும் இந்த போட்டியில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. மேலும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தொடர்ந்து சிறப்பாகவே விளையாடி இருக்கிறது. எனவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரும் தொடங்க இருக்கிறது. எனவே சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் இந்த தொடரை கைப்பற்றி வெற்றி முகத்தோடு வெளியேற வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த இங்கிலாந்து தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்ற நம்பிக்கை தற்போது இந்திய ரசிகர்களுக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரை முன்னிட்டு சமீப நாட்களாக இந்த இரு அணிகளும் ஒரு சில வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வந்தன. அப்படியாக விளையாடி வந்த அனைத்து வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடி இருக்கிறது. அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி 333 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இதில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக விளையாடி இருந்தனர். வழக்கமாக T20 போட்டிகளில் 180-200 ரன்களை கடந்தாலே அதுவே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி 333 ரன்களை எடுத்து பிரம்மாண்ட சாதனையை படைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த 333 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை 189 ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு இந்த தொடரை கைப்பற்றும் என்று. அது மட்டுமில்லாமல் இந்த T20 தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வென்றுவிட்டது என்றால் இங்கிலாந்து அணி வீரர்கள் மனதளவில் தளர்ந்து விடுவார்கள். அதை பயன்படுத்தி அடுத்ததாக ரோஹித் சர்மா தலைமையிலான ஒருநாள் அணி இங்கிலாந்து அணியை ஒருநாள் தொடரிலும் வீழ்த்திவிடலாம். எனவே அடுத்து வரும் ஒருநாள் தொடரிலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் இன்று முதல் தொடங்க இருக்கும் இந்த T20 தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சிறப்பாக செயல்படுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.